நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோசை மாவில் ராகி மாவு கலந்து வச்சுட்டாங்க. அது காலையில் நல்லா உப்பி வந்திருக்கும். இது அப்படியே தோசையாகவும் ஊற்றலாம். பட் நான் வந்து அடை மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா, சீரகம், பெரிய வெங்காயம் போட்டேன். சின்ன வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம். இது கூடவே முருங்கைக்கீரை இருந்ததுன்னா நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி சட்னி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு, பெரிய வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டால் ஒரு டேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து எப்பவும் சின்ன வெங்காயம் போடுறோம், இன்றைக்கி போடுறோம் பெரிய வெங்காயத்தைன்னு சொல்லிட்டு சீரகம், பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு அது வணங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து வரமிளகா ஆட் பண்ணாமல் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை நிறைய போட்டுட்டு புதினாவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ புதினாவையும் உள்ளே ஆட் பண்ணிட்டேன். அந்த கருவேப்பிலை டேஸ்ட்டு டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த புதினா வந்து ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் அந்த இலை வந்து பச்சையாகவே இருக்கணுங்க. அந்த மாதிரி வணக்கி அதை ஒரு சைடு வச்சுட்டு ராகி தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இது அடை மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா பொறுமையாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா குக் பண்ணி எடுத்தால் தான் அந்த அடை டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஸ்லோவாக நல்லா குக் பண்ணி எடுங்க. தோசை மாவை வச்சு இந்த மாதிரி ராகி கலந்தேன்னு சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து அடைன்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சட்னியும் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை போட்டதே தெரியாது. ஏதோ க்ரீன் கலரில் தக்காளி சட்னி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து அவங்களையும் ஹெல்த்தியாக்கி நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக கொடுத்து சந்தோஷத்தோடு இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.